பாகம் 1. திருமண மண்டபமே சலசலப்புடன் இருந்தது. கழுத்து நிறைய நகையும் முகம் நிறைய கோபமாக ஒரு பெண் சரமாரியாக கத்திக் கொண்டிருந்தார். அவரிடம் ஒரு பெரியவர் காலில் விழுகாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருந்தார். சம்பந்தி அம்மா, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் வர லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா 3 நாள்ல உங்க வீட்டு முன்னாடி கார் நிற்கும். இதுக்கு நான் முழு பொறுப்பு என்றார் சதாசிவம். ஆமாமா, இவ்வளோ நாள் முடியாதது இனிமே முடிச்சிருவீங்க. எப்படியாவது கல்யாணம் நடந்தா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு இப்ப ஒண்ணு கார் வரணும், இல்ல காருக்கான காசு, இல்லாட்டி என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான் என்றார் கராராக. இப்பவே இப்படி பஞ்ச பாட்டு பாடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி செய்ய வேண்டிய சீரெல்லாம் சரியா பண்ணுவீங்க? மணவர வரைக்கும் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நினைச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கை என்னமா ஆகும்? ஒரு பொண்ணா இருந்து யோசிங்கம்மா என்றார் கெஞ்சலாக. ஆனால் எதற்கும் அசைவதாக இல்லை அந்த பெண்மணி. ஆனால் மணப்பெண் ரம்யாவோ எந்த சலனமும் இன்றி அமர்ந்திருந்தது. இன்னும் சொல்ல போனா மனதிற்குள் சந்தோஷமாகவே இருந்தது. ஆரம்பத்தில் இருந்து அவனுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை. பணம் பணம் என்று அலையும் இவர்கள் இடத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்று நினைத்தாள். ஆனால் தந்தை சொல் மீறாத பெண் என்பதால் சதாசிவத்தின் பேச்சுக்கு அவளால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க என்று ஒரு பெரியவர் கூற அந்த பெண்மணி அவரை முறைத்து விட்டு, தம்பி எழுந்து வா என்று மணவரையில் அமர்ந்திருந்த தன் மகனை பார்த்து கூறினார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குகிறோம் என்ற எண்ணம் அந்த மணமகனிடமும் இல்லை, அவன் தாயிடமும் இல்லை. இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணி சதாசிவம் தன் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டார். நடப்பதை எல்லாம் முன் இருக்கையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் கிருஷ்ணமூர்த்தியும் அவரது அக்கா மகன் பாரதியும். 3 வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகள் பாரதியின் கண்முன் வந்து சென்றது. பாரதியை கவனித்த கிருஷ்ணமூர்த்தியும் இந்த வாய்ப்பை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது, அதனால எப்படியாவது இவனை சமாதானம் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப இவன் இருக்கும் மனநிலையில நாம எடுத்து சொன்னா கண்டிப்பா கேட்பான் என்று தன் மனதில் நினைத்து கொண்டார். கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி லட்சுமியின் உறவினர் தான் சதாசிவம். நேரில் வந்து பத்திரிகை வைத்ததால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க என்று லட்சுமி தான் அனுப்பி வைத்தார். பொண்ணு நல்ல குணம், பார்க்க அழகாகவும் இருப்பா. திருவிழாவுக்கு ஊருக்கு போனப்ப பார்த்தேன். எப்படியாவது நம்ம பாரதிக்கு கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆனா அவன்தான் கல்யாணமே வேண்டாம்னு ஒத்த கால்ல நிக்கிறானே. அது இல்லாம உங்க அக்காவும் மாமாவும் இருக்கிற நிலைமையில இத பத்தி எப்படி பேசுறதுன்னு தான் விட்டுட்டேன் என்று லட்சுமி கூறியது நினைவுக்கு வந்தது. பிசினஸ் விஷயமா மதுரை வந்திருந்த பாரதியையும் கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா போகலாம் என்று அழைத்து வந்திருந்தார். பாரதியை தனியாக அழைத்து சென்றார் கிருஷ்ணமூர்த்தி. பாரதி, உன்கிட்ட ஒண்ணு கேட்டா செய்வியா? என்ன மாமா, சொல்லுங்க. நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமா என்றான் அதிர்ச்சியுடன். எனக்கு புரியுதுப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. 3 வருஷம் முன்னாடி நாம இருந்த நிலைமையில தான் இப்ப சதாசிவம் இருக்காரு. அன்னைக்கு நமக்கு உதவ யாரும் இல்லை, அதனால நம்ம குடும்பம் எப்படி செதஞ்சு போயிருக்குன்னு உனக்கே தெரியும். யாருக்காகவாவது பிரயோஜனமா வாழணும் மாமா அப்படின்னு நீ தானடா அடிக்கடிக்கு சொல்லுவ. இப்ப நீ செய்ய போற அந்த உதவியால அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவ குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்கடா. நான் உன்னை கட்டாயப்படுத்தல, ஆனா நீ சரின்னு சொன்னா இப்போதைக்கு இந்த குடும்பம் அவங்க பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது அவங்க கிட்ட நாம எடுத்து சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம் என்றார். ஆனால் அவர் மனதில் கண்டிப்பா இந்த பொண்ணு நம்ம அக்கா குடும்பத்தை மீட்டெடுப்பா, பாரதியோட சந்தோஷமா வாழ்வா என்ற நம்பிக்கை இருந்தது. இப்போதைக்கு
அந்த பொண்ணோட உயிரும் அந்த குடும்பத்தோட மானமும் முக்கியம். பின்னாடி அந்த பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம் என்று சரி என்றார். அழுது கொண்டிருந்த சதாசிவத்தின் முன் சென்றார். கிருஷ்ணமூர்த்தியை விட சதாசிவம் 4-5 வயது பெரியவர். அண்ணா, இங்க பாருங்க, நீங்களே இப்படி உடைஞ்சு போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கும் மனைவிக்கும் யார் ஆறுதல் சொல்லுவாங்க? கண் கலங்க கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தவர், தம்பி, ஆரம்பத்திலிருந்தே ரம்யாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. பணத்தை மட்டுமே பெருசா பாக்குற இவங்க கூட நான் எப்படிப்பா வாழ முடியும்னு சொன்னா. நான் தான் நம்ம பொண்ணு பணக்கார இடத்துல வாழ்க்கப்பட்டு போனா சந்தோஷமா இருப்பான்னு என் தகுதிக்கு மீறி சீர் செய்ய ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே என் பொண்ணோட சந்தோஷத்தை பறிச்சிடுச்சு. இப்பவும் ஒன்னும் ஆகல, ஒரு நிமிஷம் நிதானமா நான் சொல்றதை கேளுங்க என்று பாரதியை தன் பக்கம் அழைத்தார். இவ என் அக்கா பையன் பாரதி. உங்களுக்கு சம்மதம்னா உங்க பொண்ண எங்க பாரதிக்கு கொடுப்பீங்களா என்றார். பாரதியை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்லி முடித்தார். கூடவே லட்சுமியின் மனதில் இருந்ததையும் கூறினார். தன் கண்முன் இருக்கும் இருவரையுமே கடவுளாகவே பார்த்தார் சதாசிவம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரம்யா கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் என்றார். ஆமாடி ரம்யா, இவ்வளவு நேரம் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். உன்னோட முடிவு என்னம்மா? பாகம் 2. தன் மகள் என்ன பதில் சொல்லுவாள் என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார் சதாசிவம். அப்பா, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சந்தோஷமா வாழணும் தானப்பா நம்ம வசதிக்கு மீறி இந்த மாப்பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. ஆனா அவங்க நம்ம மனசு புரிஞ்சுக்காம பணத்து மேலேயே குறியா இருந்தாங்க. நல்ல வேலை, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்கப்பா. ஆனா உடனே இன்னொரு மாப்பிள்ளையோட கல்யாணங்கிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு எப்பவுமே நம்ம குடும்பமும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும்பா என்றாள். ஆனால் அது மட்டும் காரணமல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது என்று நினைக்கும் ஒருவன் கண்டிப்பா நல்லவனாகத்தான் இருப்பான் என்பது அவளது எண்ணம். அதனால்தான் சட்டென்று ஒத்துக்கொண்டாள். ரொம்ப சந்தோஷமா, நான் இப்பவே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நேராக கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்றார். தம்பி, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இல்லையே, அவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா என்றார். அதற்கு கிருஷ்ணமூர்த்தி, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க என்றார். ஆனா மாப்பிள்ளை எதுவுமே பேசாம நிக்கிறாரே. பரவாயில்லைங்க, அம்மா அப்பா சொன்னா புரிஞ்சுப்பாங்க என்றான் எங்கோ பார்த்தபடி பாரதி. இதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் சதாசிவம் இல்லை. எப்படியாவது தன் மகளுக்கு திருமணம் நடந்துவிடணும் என்று உடனடியாக எல்லா ஏற்பாடுகளையும் மறுபடியும் தொடங்கினார். அனைவரது ஆசீர்வாதத்துடன் பாரதியின் கையால் திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொண்டாள் ரம்யா. தங்கள் வாழ்வில் நடக்கும் ஒரு முக்கிய நிகழ்வு. ஆனால் அதை அனுபவித்து உணரும் மனநிலையில் இருவரும் இல்லை. மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அதனை புரிந்து கொண்ட மற்ற பெரியவர்களும் சரி என்றனர். அனைவரும் நேராக சதாசிவம் வீட்டிற்கு சென்றனர். கிருஷ்ணமூர்த்தி, அண்ணா, நாங்க இப்போதைக்கு ரம்யாவை மட்டும் கூட்டிட்டு கிளம்புறோம். அங்க போயிட்டு அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அங்க வாங்க. நீங்க பயப்படாம இருங்க. நானும் லட்சுமியும் ரம்யாவுக்கு பொறுப்பு. அவ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே என்றார். அவருக்கு தெரியும், வீட்டிற்கு சென்றால் அங்கு என்ன நடக்கும் என்று. பாவம், இவர்கள் ஏற்கனவே நொந்து போயுள்ளனர். அந்த சூழ்நிலையை கண்டால் பயந்து விடுவார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால்
ரம்யாவிடம் பேசி புரிய வைத்துக் கொள்ளலாம் என்று கிருஷ்ணமூர்த்தி இந்த முடிவை எடுத்தார். லட்சுமி மீதும் அவர் மீதும் இருந்த நம்பிக்கையில் சதாசிவம் சரி என்று ஒத்துக்கொண்டார். அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு மூவரும் கிளம்பினர். பாரதி காரை ஓட்ட கிருஷ்ணமூர்த்தி அவன் அருகில் அமர்ந்திருந்தார். பின் சீட்டில் ரம்யா இருந்தாள். இன்னும் பாரதியின் முகத்தை முழுமையாக கூட அவள் பார்க்கவில்லை. அவனும் தான். பாரதிக்கு அவளை பற்றிய எண்ணம் இல்லை. ஏதோ நம் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இருப்பது போல இவளும் இருக்க போகிறாள் என்று நினைத்துத்தான் அவளை தன்னுடன் அழைத்து வந்தான். ஆனால் ரம்யாவிற்கு அவனை பார்க்க வேண்டும், அவனிடம் ஏதாவது பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் பெயருக்கு கூட ஒரு வார்த்தை பேசவில்லை அவன். பாவம், அவளுக்கு எப்படி தெரியும் நாம் ஒரு வித்தியாசமான குடும்பத்தில் வாழப்போகிறோம் என்று? காரில் செல்லும் போது லட்சுமிக்கு போன் செய்து அனைத்து விஷயத்தையும் கூறியிருந்தார். தன் அக்கா வீட்டிற்கு சென்று காத்திருக்க சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. அப்படியே மாமாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூறினார் அவர். நல்லது நடந்தா சரி என்று வைத்துவிட்டார். கார் பாரதியின் வீட்டின் முன் நின்றது. லட்சுமி ஆரத்தி தட்டுடன் வெளியே வந்தார். அத்த, எதுக்கு இதெல்லாம்? என்னடா பாரதி, கல்யாணமாகி முதல் முறையா பொண்டாட்டியோட வீட்டுக்கு வர்ற, ஆரத்தி எடுக்க வேண்டாமா? அத்த என்றவன் ஆரம்பிக்கும் முன்னரே கிருஷ்ணமூர்த்தி அவன் கையை பிடித்து அழுத்தி, லட்சுமி சீக்கிரம் ஆரத்தி எடு, பிள்ளைகளை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க என்றார். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா என்றார் லட்சுமி. வீட்டிற்குள் நுழைந்ததும் பாரதி வேகமாக தன் ரூமிற்கு சென்றார். ரம்யாவின் கையை பிடித்து பூஜை அறைக்கு அழைத்து சென்றார் லட்சுமி. ரம்யா, விளக்கேத்தி நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பூஜை அறையை விட்டு வெளியே வந்ததும் பாரதியின் அப்பா சந்திரன் வந்தார். அவரை பார்த்தவுடன் அவர் காலில் விழுந்தாள் ரம்யா. நல்லா இருமா என்று ஒற்றை வார்த்தை சொல்லிவிட்டு நகர்ந்தார். அக்கா ரூமுக்கு கூட்டிட்டு போ லட்சுமி என்றார் கிருஷ்ணமூர்த்தி. பாரதியின் அம்மா சிவகாமியிடம் இவர்கள் திருமணம் பற்றி ஏற்கனவே சொல்லி இருந்தார் லட்சுமி. வழக்கம் போல் என்று ஒற்றை சொல்லை மட்டும் பதிலாக தந்தார். ரம்யா சிவகாமியை வணங்கிவிட்டு காலில் விழுந்தாள். சிவகாமி எங்கோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமி ரம்யாவின் தோள் தொட்டு தூக்கினார். வாமா, வெளியில போய் பேசலாம் என்றார் லட்சுமி. பாகம் 3. என்னடா, இந்த வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு டிசைனா இருக்காங்களே என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே கிருஷ்ணமூர்த்தி அருகில் வந்தார். என்ன ரம்யா, பயமா இருக்கா? அப்படிலாம் இல்ல சித்தப்பா. ஆனா ஏன் எல்லாரும் இவ்வளோ அமைதியா இருக்காங்கன்னு புரியல. 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இனி அதெல்லாம் திரும்ப கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு. எனக்கு தெரியும், உன்னால கண்டிப்பா முடியும். என்னடா, வந்த உடனே இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறாங்கன்னு நினைக்காதம்மா. சித்தப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னாதான் எனக்கு புரியும். சொல்றேம்மா என்று சில உண்மையை மறைத்து சில விஷயங்களை மட்டும் கூறினார். ஓ, இதனாலதான் பாரதி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரா? நாம என்னவில்லாமோ நினைச்சிட்டோமே. சரி, பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காக அவரு நல்லது பண்ணியிருக்காரு. நாம இந்த வீட்டு மருமகளா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். சித்தப்பா, எனக்கு புரியுது, என்னால இதெல்லாம் முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்றேன் என்றாள் ரம்யா. ரவி
இன்னும் 2 நாள்ல வந்துருவான். அவனுக்கு காலேஜ் முடியுது. இனிமே இங்க தான் இருப்பான் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ரவி பாரதியின் தம்பி. அவ என்ன டிசைனா இருப்பானோ என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் ரம்யா. ரம்யா, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு நைட்டு நான் இங்க தங்கிக்கிறேன். புது இடம் இல்லையா, உனக்கு ஒரு மாதிரியே இருக்கும். அதனாலதான். வேணின்னு ஒரு அம்மா அண்ணியை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே தங்கி இருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம், காலையில வந்துடுறேன்னு ஊருக்கு போயிருக்காங்க. காலையில வந்துருவாங்க. அவங்க உனக்கு உதவியாக இருப்பாங்க என்றார் லட்சுமி. மாமா அத்தை கிட்ட பேச மாட்டார்னு சொன்னீங்களே, இப்படி அந்த அம்மா வெளியில போறப்போ அத்தைய யார் பாத்துக்குவாங்க என்றாள் ரம்யா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்கம்மா. அந்த மாதிரி நேரத்துல நானும் உங்க சித்தப்பாவும் இங்க வந்து தங்கிக்குவோம். சரிம்மா பாரதி, ரூம்ல உன்னோட பேக் இருக்கு. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் டிஃபன் செஞ்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். சித்தி, நானும் வரேன், சேர்ந்து டிஃபன் பண்ணலாம். இல்ல, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். நாளையில இருந்து நீயே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் என்றார் சிரித்துக்கொண்டே லட்சுமி. ரூமிற்கு சென்று டிரெஸ் மாத்தி முகம் கழுவி வெளியே வரும் வரை பாரதி தூங்கிக் கொண்டிருந்தான். நைட்டு பேசிக்கலாம் என்று லட்சுமியிடம் சென்று விட்டாள் ரம்யா. அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு சென்று விட்டனர். அப்பொழுதும் பாரதி ரம்யாவிடம் எதுவும் பேசவில்லை. ரம்யா, நீ போய் தூங்குமா. பாரதி எதுவும் உன்கிட்ட பேசலன்னு வருத்தப்படாத. இங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அவங்களோட சூழ்நிலை தான் இப்படி அவங்கள நடந்துக்க வைக்குது. சித்தி, இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன் தப்பா நினைக்க போறேன். நான் போய் தூங்குறேன், எனக்குமே கொஞ்சம் டயர்டா இருக்கு சொல்லிவிட்டு ரூமிற்கு சென்றாள் ரம்யா. கட்டிலில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான் பாரதி. உள்ளே சென்ற ரம்யா எதையும் கவனியாது கீழே படுத்துக் கொண்டாள். ரம்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் பாரதி. அப்பாடா, இவருக்கு பேசக்கூட தெரியுமா என்று எழுந்து அமர்ந்து சொல்லுங்க என்றாள். என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் மாமா உன்கிட்ட ஓரளவுக்கு சொல்லி இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போதைக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி எனக்கு கல்யாணத்திலயோ உங்க மேலேயோ எந்த விருப்பமும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனால என் கூட தான் வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரியே இருக்கலாம். உங்களுக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், பொறுத்துக்கோங்க. உங்க வீட்டுல பேச வேண்டியது உங்களோட பொறுப்பு. அவங்க கிட்ட பேசி புரிய வைங்க. அப்புறமா நானே வந்து எடுத்து சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறின உடனே உங்களுக்கான வாழ்க்கை பாதைய தேடி போய்க்கலாம். எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிடுங்க. அப்பதான் இந்த பந்தத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடைக்கும். எங்க வீட்டுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பொறுப்பு. மற்றபடி நமக்குள்ள எதுவும் இல்ல. உங்களை பார்த்தா தைரியமான பொண்ணு மாதிரி தெரியுது. நான் சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூச்சு விடாமல் பேசி முடித்தான் பாரதி. அப்பாடா, உங்களுக்கு பேச தெரியாதோன்னு நினைச்சேன். இவ்ளோ பேசிட்டீங்க. உங்களை விட நான் சின்ன பொண்ணு தான். நீ வா போன்னு பேசுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் தைரியமான பொண்ணுதான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணலனாலும் எந்த தப்பான முடிவும் எடுத்திருக்க மாட்டேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் என்று படுத்துக்கொண்டாள் ரம்யா. வந்த முதல் நாளே
பிரிஞ்சு போறத பத்தி பேசுறாரே, அப்போ எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருப்பாரு. எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது ரம்யான்னு சொல்ல வைக்கணும். அதுலதான் நம்மளோட சாமர்த்தியமே இருக்கு. யார் கூடவோ நடக்கவிருந்த கல்யாணம் கடைசி நிமிஷத்துல நின்னு இவருக்கு நான் மனைவியா ஆகணும்னு இருக்கு. அப்போ இவர் எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியும்? கண்டிப்பா இந்த திருமண பந்தம் தொடரணும். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் என்று யோசித்துக் கொண்டே தூங்கிவிட்டாள் ரம்யா. பாகம் 4. இரவு லேட்டாக தூங்கியதால் காலையில் எழுந்திருக்க நேரம் ஆனது. எழுந்ததும் பார்த்தால் பாரதி எங்கும் இல்லை. குளித்து முடித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு கீழே சென்றாள். லட்சுமியும் வேணியும் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தனர். சாரி சித்தி, புது இடம், தூங்க லேட் ஆயிடுச்சு, அதுதான் லேட்டா எழுந்திருச்சிட்டேன் என்றாள். பரவாயில்ல, அதனால என்ன, இவங்கதான் வேணி என்றார். வணக்கம்மா என்றாள் ரம்யா. பேருக்கு ஏத்த மாதிரி ரம்யமா தான் இருக்க. ஏதோமா உன் மூலமா இந்த குடும்பம் பழையபடி சந்தோஷமா மாறினா முதல்ல சந்தோஷப்படுறது நானாதான் இருப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சிவகாமி அம்மாவுக்கு முடியாம போனதுனால இங்கேயே தங்க வேண்டியதா ஆயிருச்சு. இனிமே நீ வந்துட்ட, அதனால கொஞ்சம் நானும் ஃப்ரீயா இருக்கலாம் என்று சிரித்து கொண்டார் வேணி. அதனால என்னம்மா, உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் இருக்க, இனி அவங்கள பாத்துக்கிறேன் என்றாள். லட்சுமிக்கும் வேணிக்கும் ஒருவித சந்தோஷம் மனதில் ஏற்பட்டது. மாமாவுக்கு காஃபி கொடுங்க, நானே போய் கொடுக்கிறேன் என்று வாங்கி சென்றாள் ரம்யா. அன்றைய நாளிதழை புரட்டி கொண்டிருந்தார் சந்திரன். எதையோ யோசித்தவள் டக்கென்று அப்பா காஃபி எடுத்துக்கோங்க என்றாள். சட்டென்று நிமிர்ந்த சந்திரன், இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடாதம்மா, எனக்கு என் பொண்ணு ஞாபகம் வருது என்றார். அப்ப உங்க பொண்ணு மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க என்று வேகமாக சென்று விட்டாள் ரம்யா. தமிழ், இது உனக்கே ஓவரா தெரியலையா? இதுக்கெல்லாம் அடி அப்பா கிட்ட போவ என்று அவளை விரட்டி கொண்டே வந்தார் சிவகாமி. ஆமா, நீ தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்னா தலைய போட்டு புரண்டு விட்டுருவ. ஆனா அப்பா எனக்கு வலிக்காத மாதிரி ரொம்ப சாஃப்டா தேய்ப்பாரு. என்ன காலையிலேயே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை என்று வந்தார் சந்திரன். அப்பா, இந்த தைலத்தை போட்டு மசாஜ் பண்ணி விடுங்கப்பா, உங்களுக்கு இப்ப வேலை எதுவும் இல்லையே என்று அவரிடம் நீட்டினாள் தமிழ். அதனால என்னம்மா, நான் பண்றேன். ஏங்க, கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் மடியில உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆனாலும் அவளை உட்கார வச்சு கொஞ்சம் வேண்டி என் பொண்ணு என்ன யார் கேப்பா என்றார் சந்திரன். ஏமா, காலையிலேயே தலைவலிக்குதா? ஆமாப்பா, நைட்டு சிஸ்டம்ல ஒர்க் இருந்துச்சு, தூங்க லேட் ஆயிருச்சு. காலையிலேயே எந்திரிச்சேன்னா தலை பயங்கரமா வலிக்குது. நீங்க மசாஜ் பண்ணி விட்டு தைலம் தேய்ச்சி விட்டாதான்ப்பா எனக்கு தலைவலியே போகும் என்று அவர் முன் அமர்ந்தாள். இப்படியே பண்ணிட்டு இருங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல பொண்ணா வளர்த்திருக்கா பாருன்னு என்னதான் திட்டுவாங்க என்றார் சிவகாமி. கல்யாணம் பண்ணி போக போறாளா? என் பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து இங்கேயேதான் இருப்பா என்றார் சந்திரன். அப்படி சொல்லுங்கப்பா, அக்கா இங்க இருந்து போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் என்று பாரதியும் ரவியும் சோகமாக இருப்பது போல் மூஞ்சிய வைத்துக் கொண்டு வந்தனர். அக்கா மேல எவ்வளோ பாசம்டா என்றாள் தமிழ். ஆமாக்கா, நீ போயிட்டா நாங்க யாரு கூட சண்டை போடுறது? அவசரமா பணம் வேணும்னா அப்பாவும் தரமாட்டாரு. ஆனா நீ தானக்கா என்னோட ஏடிஎம் என்றான் ரவி. அட பாவிகளா, இத்தனை நாள் என்னோட பணத்தை எடுக்கிறது நீதானா?
உடனே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்காத. அம்மாவும் அப்பப்ப எடுப்பாங்க, கேட்டு பாரு என்றான். அம்மா நீயுமா என்றாள் உதட்டை சுளித்து. நீ தேடி சம்பாதிச்ச காசு நான் எடுத்துட்டேன் பாரு. என்கிட்ட இருந்து எடுத்து நீ வச்சுப்ப, அத அவன் உனக்கு தெரியாம எடுப்பான். இந்த வீட்ல இதுதானடி நடக்குது என்றாள் சிவகாமி. தமிழ், இனி உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்டயே கேளு, அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்றார் சந்திரன். அப்பா, உங்களுக்கு தெரியாது, அம்மா உங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து சுற்றுவேன், அத உங்ககிட்ட இருந்து நான் ஆட்டைய போட்டுருவேன் என்று குரங்கு போல தவி உட்கார்ந்தான் ரவி. பாவண்டா தமிழ், தலைவலின்னு சொன்னா அவளை டிஸ்டர்ப் பண்ணாம போங்க என்றார் சந்திரன். ஆமா, அக்காவுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், எங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி, நீங்க மோசம்பா என்று தன் தாயை கட்டிக்கொண்டனர் ரவியும் பாரதியும். என்ன மாமா, காலையிலேயே ஏதோ யோசனையில இருக்கீங்க என்று வந்தார் கிருஷ்ணமூர்த்தி. பழைய ஞாபகங்களில் இருந்து மீண்ட சந்திரன், ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். ரம்யாவா பார்த்தா நம்ம தமிழ் மாதிரியே இல்ல என்றார் கண்கள் கலங்கியபடி சந்திரன். பாகம் 5. பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட சந்திரன் ரம்யாவை பார்க்கும்போது தமிழ் ஞாபகம் வருவதாக கிருஷ்ணமூர்த்தியிடம் கூறினார். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதான் அந்த பொண்ணு கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா பாரதி மனசுலயும் அந்த எண்ணம் இருந்திருக்கும் போல. அதான் நான் சொன்ன உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவனும் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு இருந்தான். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் என்றார் சந்திரன். மாமா, நானும் லட்சுமி கிளம்புறோம், வேணியம்மா வந்துட்டாங்க, அதனாலதான். சரி மூர்த்தி, நீங்க கிளம்புங்க என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே சிவகாமி ரூமிலிருந்து சப்தம் வர கிருஷ்ணமூர்த்தி ஓடினார். ரம்யா கன்னத்தில் கை வைத்தபடி நின்றாள். காஃபி டம்ளர் கீழே சிதறி இருந்தது. சப்தம் கேட்டு லட்சுமியும் வேணியும் வந்தனர். இவர்கள் யாரையும் பார்க்காது சிவகாமி கத்திக் கொண்டிருந்தார். என்னை எதுக்கு அம்மானு கூப்பிடுற? அம்மா அம்மானு என் மேல பாசத்தை கொட்டி ஒருத்தி என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. நீயும் என்னை ஏமாத்த வந்திருக்கியா? போய் இங்க இருந்து. நான் பெத்ததுங்களே என்ன அம்மானு கூப்பிடுறது இல்ல. இவ வந்துட்டா புதுசா உறவு கொண்டாட. என்ன ரம்யா, ஏன் அக்கா இப்படி கத்துறாங்க? தெரியல சித்தப்பா, உள்ள வந்து அம்மா காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்ன. என்ன சொன்னு கேட்டாங்க. அம்மான்னு உடனே என்ன அடிச்சுட்டு இப்படி கத்துறாங்க என்றாள் ரம்யா. சரி விடுமா, அக்கா பாரதி கிட்டயும் பேச மாட்டாங்க. ரவியும் லீவுக்கு வந்தா எங்க வீட்லயே தான் இருப்பான். நீ திடீர்னு இப்படி கூப்பிட்டதும் தமிழ் ஞாபகம் வந்திருக்கும், அதான் இப்படி நடந்துகிட்டாங்க. சாரிம்மா, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ சித்தப்பா, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இப்படி ஏதாவது நடக்கணும்னு தான் நான் அம்மான்னு கூப்பிட்டேன். ஆனா அத்தை அழுகிறத பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. புரியல என்றார் லட்சுமி. சித்தி, முதல்ல அவங்கள பேச வைக்கணும், மனசுல இருக்கிறத கொட்ட வைக்கணும். அப்பதான் அவங்கள பழைய நிலைமைக்கு நாம கொண்டு வர முடியும். என்னம்மா ஏதோ டாக்டர் மாதிரி பேசுற? நான் டாக்டர் இல்ல வேணிமா, சைக்காலஜி படிச்சிருக்கேன். அதான் மத்தவங்க மனச கொஞ்சம் புரிஞ்சுக்க தெரியும். சரிம்மா, நானும் சித்தியும் கிளம்புறோம். பக்கத்துல 4 தெரு தள்ளிதான் வீடு இருக்கு. உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ கண்டிப்பா வா, நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. லட்சுமி சிவகாமியிடம் சென்றார். அண்ணி, ரம்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை அடிச்சத பெருசா எடுத்துக்கல. நீங்க அழுகுறீங்கன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அண்ணன் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதும் நீங்க பாரதி கிட்ட பேசாம இருக்கிறதும் இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணி? யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணல. எல்லாருமே தமிழோட நல்லத்துக்கு தான் யோசிச்சாங்க.
அது இப்படி முடிஞ்சிருச்சு. இனிமே இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் என்று சென்று விட்டார். இரவு பாரதியிடம் பேச வேண்டும் என காத்து கொண்டிருந்தாள் ரம்யா. அவன் வந்ததும் டிஃபன் எடுத்து வைத்தாள். எனக்காக முழிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க போய் தூங்குங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நான் தான் நேத்தே தெளிவா சொன்னேன்ல, நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு. இப்படியெல்லாம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே என் லைஃப்ல வந்த பொண்ணுங்களால நான் பட்ட கஷ்டம் போதும். புதுசா ஃப்ரெண்டுன்னு பொண்ணு வர வேண்டாம். அதற்கு மேல் ரம்யாவால் எதுவும் பேச முடியவில்லை. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போறேன் என்று சென்று விட்டாள். இவரை இப்போதைக்கு வழிக்கு கொண்டு வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல மாமா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுனா அவர் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். எப்படியாவது காலையில எந்திரிச்சு மாமா கூட வாக்கிங் போகணும் என்று நினைத்தபடியே தூங்கிவிட்டாள். காலை 5 மணிக்கெல்லாம் அலாரம் வைத்து எழுந்து கிளம்பி முதல் ஆளாக வந்து நின்றாள் ரம்யா. அவளை பார்த்த வேணி, என்னம்மா காலையிலேயே எங்கேயோ கிளம்பிட்ட போல என்றார். வேணிமா, நானும் மாமா கூட வாக்கிங் போக போறேன் என்றாள். சந்திரன் வெளியில் வந்தார். அப்பா, நானும் உங்க கூட வாக்கிங் வரலாமா என்றாள் ரம்யா. உனக்கு வாக்கிங் போற பழக்கெல்லாம் இருக்காமா? நான், அப்பா, தங்கச்சி 3 பேரும் காலையில எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரமாவது தோட்டத்தை சுத்தி வந்துருவோம்ப்பா. இந்த 3 நாளா வீட்லயே இருக்கிறது போர் அடிக்குது. ப்ளீஸ், நான் உங்களோட வரேன்பா. சந்திரன் எதுவும் பேசாமல் நடந்து கொண்டே இருந்தார். ரம்யா ஆரம்பித்தார். ஏன்பா, இந்த பார்க்குள்ளேயே சுத்தி சுத்தி நடக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கல என்றார். என்னம்மா பண்றது, சிட்டிக்குள்ள இவ்வளவுதான் முடியும். ஆமா, நீ தோட்டத்துக்கு போவோம்னு சொன்னி, உங்களுக்கு தோட்டம் இருக்கா என்றார். ஆமாப்பா, விவசாயம்தான் எங்க தொழில். காலையில எந்திரிச்சதும் தோட்டத்துக்கு போயிடுவோம். அந்த இயற்கையான காத்தும் பூக்கள் செடி கொடியோட வாசனையும் நம்ம மேல படும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். அதுக்காகவே எந்திரிச்சு நாங்க அப்பா கூட தோட்டத்துக்கு போயிடுவோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து வளர்ப்போம். யாரோட செடியில நிறைய காய் காய்க்குதோ அவங்களுக்கு அப்பா ஏதாவது பரிசு தருவாங்க. இதுக்காகவே நானும் அவளும் போட்டி போட்டுட்டு வேலை செய்வோம். அதுல இருந்து செடியெல்லாம் வளர்க்குறது எப்படின்னு கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அப்பாவும் சொல்லி கொடுப்பாரு. கிராமத்து வாழ்க்கை ஒரு தனி சுகம்தான் என்றார் சந்திரன். கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்று இருவரும் அமர்ந்தனர். அவர்களின் எதிரே ஒரு வயதான கணவன் மனைவி நடந்த களைப்பில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த கணவர் தன் மனைவியின் காலை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். நீயும் என் கூட நடந்து வந்து ஏன் கஷ்டப்படுற? நான் வீட்டுக்கு கரெக்டா வந்துட மாட்டேனா? நான் என்ன குழந்தையா? இல்லைங்க, உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வரும். நீங்க வர்ற வரைக்கும் வீட்டுல என்னால இருக்க முடியாது. அதான் நானும் கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு உங்க கூடவே வந்துடுறேன். எனக்கு கால் வலி வந்தா பிடிச்சு விடத்தான் நீங்க என் கூட இருக்கீங்களே என்று இருவரும் சிரித்து கொண்டனர். இதனை கவனித்த சந்திரன், வயதான காலத்தில் கணவன் மனைவி புரிதலில் வாழ்க்கை நடத்துவது என்ன ஒரு சந்தோஷம் என்று வாய்விட்டு சொல்லிவிட்டார். இதை கவனித்த ரம்யா, ஏமாமா, உங்களுக்கு மட்டும் என்ன, அத்தை கூட தானே இருக்காங்க, நீங்க அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல என்றாள். சற்று கோபமாக ரம்யாவை பார்த்த சந்திரன், இனிமே இத பத்தி பேசாத என்றார். என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, உங்க பொண்ணு இருந்தா அம்மா கிட்ட ஏன் பேசாம இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா?
அப்படிதான் நானும் கேக்குறேன் என்றாள். இன்னைக்கு என் பொண்ணு என் கூட இல்லாம இருக்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம் தானே என்றார். பாகம் 6. என் பொண்ணு என்னை விட்டு போறதுக்கு அவளும் ஒரு காரணம் என்று வீடு நோக்கி நடந்தார் சந்திரன். ரம்யா ஏதும் பேசாமல் அவர் பின்னால் சென்றாள். அவர்கள் வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்திரன் சிவகாமி இருவருக்கும் திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. ஒரு குழந்தையை தத்து எடுக்கலாம் என இருவரும் முடிவு செய்து கிருஷ்ணமூர்த்தியின் நண்பர் நடத்தும் ஒரு ஆசிரமம் சென்றனர். இவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. இவர்களுடன் வந்த பொறுப்பாளர் அங்கு சென்றார். என்னமாச்சு, ஏன் இப்படி அழுகுது? பால் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு சார், என்னன்னு தெரியல, அழுகிய நிப்பாட்ட மாட்டேங்குது என்றார் அந்த பெண்மணி. இதை கவனித்த சிவகாமி குழந்தையின் அருகில் சென்று தன் கையில் வாங்கி மெதுவாக தட்டி கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையின் அழுகை குறைந்தது. சந்திரன் அருகில் வந்து கன்னத்தை வருடினார். அவர் விரலை பிடித்து கொண்டு தன் பொக்கை வாயை காட்டி சிரித்தது. அவர்கள் இருவர் மனதிலும் ஒரே எண்ணம் தோன்றியது. சிவகாமியை புரிந்து கொண்ட சந்திரன் பொறுப்பாளரிடம், இந்த குழந்தைய நாங்க தத்து எடுத்துக்கிறோம் என்றார். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து குழந்தையை வீட்டுக்கு எடுத்து சென்றனர். 3 மாத குழந்தையாக அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் தமிழினி. தமிழ் மொழி மீது கொண்ட பற்றினால் சந்திரன் இந்த பெயரை வைத்தார். தமிழ் தத்துப்பிள்ளை என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக தாம் இருந்த இடத்தை விட்டு கோவையில் குடியேறினர். இருந்த கொஞ்ச நெஞ்சம் உறவினர்களிடம் தங்கள் குழந்தைதான் ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பமானதுனால யார்கிட்டயும் சொல்லல என்று நம்ப வைத்தனர். எப்பவோ ஒரு முறை சந்திக்கும் அவர்களும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிவகாமியின் தாய் தந்தை இறந்து விட்டதால் கிருஷ்ணமூர்த்தியை தங்களுடன் வைத்திருந்தார். தமிழ் தத்து குழந்தை என்பது இவர்கள் மூவருக்கும் சட்ட ரீதியாக உதவி புரிந்த வக்கீல் ராஜனுக்கு மட்டுமே தெரியும். கோவை வந்த பிறகுதான் கிருஷ்ணமூர்த்திக்கு திருமணம் நடந்தது. லட்சுமியிடம் கூட அவர் சொல்லல. கிருஷ்ணமூர்த்தி ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தார். சம்பளம் திருப்தியாக இருந்ததால் அதையே தொடர்ந்தார். சந்திரன் தன் அனுபவத்தை வைத்து சொந்தமாக தொழில் தொடங்கினார். அவருக்கு எல்லாமே வெற்றியாக அமைந்தது. தமிழ் வந்த நேரம்தான் காரணம் என அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர் அனைவரும். அதற்கேற்றாற்போல் சிவகாமியும் கருத்தரித்தார். அவர்கள் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்போது இருவரும் முடிவு செய்தனர், எக்காரணம் கொண்டும் தமிழுக்கும் நமக்கு பிறக்கும் குழந்தைக்கும் அவள் தத்து குழந்தை என்பது தெரியக்கூடாது. அதேபோல் நாம் அவள் மீது வைத்திருக்கும் பாசமும் மாறக்கூடாது என்று. முதலில் பாரதி பிறந்தான். அடுத்து 4 வருடங்கள் கழித்து ரவி பிறந்தான். மூவரும் அதிக பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் வளர்ந்தனர். தான் பெற்ற பிள்ளைகளை விட தமிழ் மீது உயிரை வைத்திருந்தனர் சிவகாமியும் சந்திரனும். கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒரு பையன் பிறந்தான். பெயர் கார்த்திகேயன். ரவியும் கார்த்தியும் சம வயது என்பதால் இருவரும் ஒன்றாக சுற்றி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தமிழும் பாரதியும் நெருக்கமாக இருப்பார்கள். தமிழை பற்றி பாரதிக்கும் பாரதியை பற்றி தமிழுக்கும் தெரியாத விஷயங்களே இருக்காது. தமிழ் படிக்கும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவராக சேர்ந்தான் பாரதி. தமிழ் 3ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்தாள். தமிழ் பிஜி படிப்பதற்காக வேறு கல்லூரியில் சேர்ந்தாள். பாரதியிடம் தினமும்
கல்லூரியில் நடக்கும் நிகழ்வுகளை கேட்பாள். ஆனால் அவனிடம் முன்பு இருந்த சுவாரஸ்யம் இப்பொழுது இல்லை. அதை கண்ட தமிழ் நேரடியாகவே அவனிடம் கேட்டாள். பாரதி, நீ முன்ன மாதிரி இல்ல, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, என்ன விஷயம்? ஹிலி, நான் நல்லாதான் இருக்கேன். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ற நீ இப்ப எதையும் மறைக்கிறேன்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்ல, ஏதாவது இருந்தா உன்கிட்ட தானே முதல்ல சொல்லுவேன். அதான் கேக்குறேன், இன்னும் ஏன் சொல்லல? என்ன சொல்ற தமிழ்? நீ ஃபர்ஸ்ட் இயர்லயே ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்துறேன்னு எனக்கு பசங்க சொன்னாங்க. நீயா வந்து என்கிட்ட சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வேற அங்க இல்ல, உனக்கு ஒரே ஜாலிதான் இல்ல என்றாள். எனக்கும் உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. என்னோட கிளாஸ்மேட் தீபா தெரியும்ல உனக்கு, அவளை நான் லவ் பண்றேன். ஆனா உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது தப்பா நினைச்சுப்பியோன்னு தான் சொல்லல. அவளுக்கும் தெரியும், ஆனா இன்னும் எந்த பதிலும் சொல்லல. நீ அவகிட்ட நேரடியா சொன்னியா? இன்னும் சொல்லல. முதல்ல அத பண்ணு. இப்ப உங்களுக்கு படிக்க வேண்டிய வயசு. அவளுக்கும் சம்மதம்னா 2 பேரும் நல்லா படிங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. படிச்சு முடிச்சு செட்டில் ஆன உடனே அப்பா கிட்ட நானே உங்களை பத்தி பேசுறேன். நம்ம அப்பா மத்தவங்க மாதிரி இல்லையே, நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பழகுறாரு. அதனால நீ பயப்படாத என்றாள் தமிழ். அவள் சொல்வதும் சரிதான் என்று நினைத்த பாரதி அடுத்த நாளே தீபாவிடம் தன் காதலை சொன்னான்.